நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் 5 பக்தி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் நான் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து. பக்தியால் முக்தியை பெற்ற அடியார் பெருமக்களின் வரலாறுகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். இன்றைக்கும் தன்னுடைய பக்தியின் மிகுதியால் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய பக்தியினுடைய ஒரு செயலால் நான் இறைத்தன்மையை அடைய முடியும், இறைவனின் அடியார்களோடு ஒருவராக நான் மாற முடியும் என்று மாறி காட்டிய ஒரு நாயன்மாரின் வரலாற்றை தான் இன்றைக்கு சந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் நாயன்மார், சிந்திக்க இருக்கக்கூடிய நாயன்மார் நந்தனார் என்கின்ற திருநாளை போவாராம் என்கின்ற நாயன்மார். இந்த நாயனார் ஏன் நந்தனார் என்கிற பெயர் மாறி திருநாளை போவாராம் அப்படின்னு மாறுச்சு அப்படின்னா, எப்போதுமே இவருக்கு ஒரு நீண்ட ஆசை இருக்கிறது. ஏன்னா சிதம்பரத்துக்கு போகணும். ஏன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானினுடைய அருள் எப்பேற்பட்டது தெரியுமா? சேக்கிழார் பெருமான் தில்லைவாழ் அந்தணர்கள் சொல்லுகிற பொழுது முதல் பாடலாக வைக்கிறது அழகாக எப்படி இருக்கானாம், ஆதியாய் நடுவுமாகி அளவில்லா அடவுமாகி சோதியாய் யாகமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. அவன் ஆணுமா இருக்கிறான், பெண்ணுமா இருக்கிறான், எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறான், ஆதியாக இருக்கிறான், இந்த நடுவாக இருக்கிறான்னு தில்லை என்பதியை பாடுகிற பொழுது முதல் பாடல்ல சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த தில்லைக்கு போகணுங்கிறது தான் நீண்ட நாள் ஆசை. இவர் எந்த ஊர்ல பிறக்கிறார் அப்படின்னா, சோழ நாட்டில் ஆதனூர் என்கின்ற இடத்திலே பிறக்கிறார். அந்த இடத்தில் புலையர் குலத்தில் பிறக்கிறார். புலையர்கள் அப்படின்னா ஆடு மாடுகளை மேய்ப்பவர்கள். இப்ப இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய இடம் பார்த்தீங்க அப்படின்னாவே சுத்தமா இருக்காது. இப்ப இடத்துல எல்லாமே போட்டு வச்சோம்னா அது அப்படி இப்படி இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய குலத்தில் பிறந்து அவர்கள் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் குளிப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு குலத்துல பிறந்து அந்த பிறந்ததற்கு பின்பு என்ன செய்யறாராம், தினமும் குளிப்பாராம். தினமும் குளித்துக்கிட்டு திருநீர் எடுத்து பூசிப்பாராம். சிவனை பற்றியே நினைத்து எக்காலமும் எக்கணமும் சிவநாமத்தையே சொல்லிக்கிட்டு சிவனையே பாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாயன்மார். எப்பவுமே திருநீர் எடுத்து பூசிப்பார். திருநீர் எடுத்து பூசிட்டா பக்கம் இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்களாம், என்ன பாருப்பா சுண்ணாம்பெல்லாம் எடுத்து பூசிக்கிறான் அப்படின்பா. சுண்ணாம்பெல்லாம் பூசிக்கிறான், இவன் ஏதோ பித்து பிடித்தவன் போல இருக்கிறானே அப்படின்லாம் ஊரார் சொல்ல. யார் என்ன சொன்னால் என்ன, என் பித்து முழுவதும் என்னுடைய சிந்தை முழுவதும் சிவனுக்கே அர்ப்பணம்னு சிவனையே நாளும் அழைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அடியன். எல்லாரும் என்ன பண்ணுவாரா, சிவனுடைய நாமத்தினுடைய பெருமையையும் சிவத்தினுடைய பெருமையையும் எல்லாரும் விட்டு உட்கார வச்சு சொல்லிட்டே இருப்பாராம். எல்லாட்டையும் சொல்லுவாராம். பார்க்கின்ற கோவில்கள்ல எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாரா, சாமி கும்பிட போவார். சிவத்தை பாடி நினைத்து உருகி அப்படி ஆனந்தமா நடனம் ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாயன்மார் என்ன பண்றாரு, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வா போவோம் சொல்லி திருப்பங்கூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை பார்ப்பதற்கு அவங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் அவருடைய உடனிருப்பவர்களை எல்லாரும் அழைத்துட்டு போயிட்டார். திருப்பங்கூர்ல இருக்கக்கூடிய நந்தி கொஞ்சம் பெரியவரா இருப்பார், கொஞ்சம் உருவம் பெருசா இருக்கும். வெளியே நின்று பார்த்தால் சிவம் தெரியாது, சிவபெருமான் காட்சி தர மாட்டார். இவர்கள் உள்ளேவும் சென்று பார்க்க மாட்டார்கள். அப்போ ஒரு காலத்துல அது ஒரு விதிமுறை இருந்திருக்கிறது, இவர்கள் எல்லாம் உள்ளே செல்லக்கூடாது. அப்போ உள்ளேவும் போகாம வெளியவே நின்று சிவபெருமானை பார்க்கணும். உடன் வந்தவங்கள என்ன சொல்றாங்க, எப்பா இந்த மாட்டை பார்க்கறதுக்காக என்ன கூப்பிட்டு வந்த, இது நம்மகிட்டயே இருக்குப்பா, அதுவும் உசுரோட இருக்குது. இது என்னமோ நம்ம சிவனை பார்க்க வந்தோம், குறுக்கா நந்திமார் இருக்கு அப்படின்னு சொன்னார். நந்தி தான் அவர், குறுக்கா இருக்கே அப்படின்னு. குறுக்கா இருக்கிறவங்கள அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கிறவங்களை என்ன சொல்லுவோம், ஏன் நந்தி மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோமா? அந்த மாதிரி நந்தி அப்படியே உட்கார்ந்த இடத்த விட்டு நகர மாட்டார், அப்படியே தான் இருப்பார். தேவாதி தேவர்களும் எவ்வளோ பெரிய தேவர்கள் வந்தாலும் வழி கொடுக்காத நந்தி அப்படியே தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு உள்ள முருக பாடுறாரு, அப்பா உன் மேனியை என் கண்ணார நான் பார்க்கணும், உன்னுடைய மேனியை பார்த்து உன்னை வணங்கணும்னு நான் வந்தேன், இப்படி என்ன பண்றியப்பா, அந்த நந்தியை கொஞ்சம் விலக சொல்லப்பா உன்னுடைய கட்டளையால.
எல்லாருக்கும் அருளை புரிந்தவரே, நீங்க எனக்கு இது பண்ண மாட்டாயா அப்படின்னு சொல்லி உருகிறாரு, பாடுறாரு, மனமுருக வேண்டாரு. அப்போ அப்பா நந்தி, என்னுடைய பரம பக்தன் வந்திருக்கிறான், நீ கொஞ்சம் நகர்ந்து எனக்கு ஒரு காட்சியை கொடுன்னு சொல்லுவாரு. அப்போ இறைவனின் கட்டளைக்கு இணங்க திருப்பங்கூரில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவிலில் நந்தி சற்றே நகர்ந்து இருக்கும். அவர் அப்படி நகர எல்லாரும் அவருடைய அருளை பெற அப்படியே கைகூப்பி வணங்கினார்களாம். அப்பதான் அவங்க கூட இருக்கிறவங்களாம் நம்பினாங்க, பா இவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது, இவருடைய பக்தியை மெச்சி நந்தியையே நகர வைத்தார் இந்த சிவபெருமான். இன்ன வரைக்கும் திருப்பங்கூர்ல நீங்க போய் பார்த்தீர்கள் என்றால் அந்த நந்தி சற்று நகர்ந்தேதான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட அருளையும் அப்படிப்பட்ட ஆசியையும் இறைவன் வழங்குகிறான் என்றால் அந்த இடத்தில் இருந்தாலும் கூட பக்தியை, உண்மையான பக்தியை செலுத்துகிறார். என்ன பண்ணுவாரு, இவருக்கு தீராத ஆசை, எப்படியாவது நான் கோயிலுக்கு போகணும், எப்படியாவது போகணும் நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. என்ன பண்ணாரு, அப்படியே பின்னாடி பார்க்கும்போது குளம் தூர்வாராம கடந்தது. குளங்கள் எல்லாம் இன்னைக்கு தூர்வாராம தான் எடுக்கிறது கோவில்கள்ல. கோவில்களுக்கு முன்னாடி எல்லாம் குளமைத்தார்கள்லாம் கோவில் குளத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லுவாங்க, இல்ல கோவில் குளத்துக்கு போலியான்னு கேட்பாங்க. அப்ப கோவிலோடு சேர்ந்து குளமும் இருந்தது. அந்த குளம் இருந்தால் அந்த ஊர் செழுமையாக வளரும் என்பதற்கு தான் குளம் கட்டி வளர்த்தார்கள். அந்த குளம் துந்து போய் கிடக்குது. அந்த குளத்தை தூர்வாரணுமே, இதற்கு யாராவது உதவி செய்ய அனுப்ப மாட்டாயா அப்பனே சிவனேன்னு வேண்டும் போது சிவபெருமானின் மூத்த மகனான விநாயக மூர்த்தியை, மூல முதற் கடவுளே வராரு, அவர் இறங்கி வராரு. அவர் ஒரு நாளைக்கு வேலை செய்தாருன்னா ஒரு படி நெல், அவ்வளவுதான் அவருடைய கூலி. 30 நாள் வேலை செஞ்சாதான் 30 படி நெல். இவரும் வேலை செய்கிறார், விநாயகமூர்த்தியோடு வேலை செய்கிறார். செய்து முடித்ததுக்கு அப்புறம் அவருக்கு கிடைத்த அந்த நெல்லை 4 படி நெல் அவருக்கு கொடுக்கிறாரு விநாயகமூர்த்தி. வந்தது அவர் தான் தெரியாது. 4 படி நெல் அவர்கிட்ட கொடுத்துட்டு மற்றதெல்லாம் இவர் உழைச்சி அந்த குளத்தை தூர்வாரி அந்த குளத்தில் தண்ணீர் எடுக்க வைத்தார். இந்த இடத்துல குளத்தை தூர்வார். நந்தனார் நினைத்திருந்தால் ஒரு குடம் தண்ணீரை வைத்து சிவபெருமானுக்கு அந்த அபிஷேகம் செய்திருக்கலாம். ஆனால் ஒரு குளத்தையே வெட்டி ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் செய்வதற்கு ஒரு குளத்தையே கொடுத்தவர் இல்லையா இவரு. சரி, என்ன பண்றாரு, விநாயகமூர்த்தி 4 படி நெல்லை வாங்கிட்டாரு. 4 படி நெல்லை வாங்கிட்டு போனதை எடுத்து சிவபெருமானினுடைய காலுக்கு பக்கத்துல வைக்கிறாரு இவர். எப்போதுமே குழந்தைகள் சம்பாதிக்கக்கூடிய முதல் மாத பணத்தை, முதல் மாத சம்பளத்தை அப்பாவிடம் கொடுக்க வேண்டும், 2வது மாத சம்பளத்தை அம்மாவிடம் கொடுக்க வேண்டும், 3வது மாத சம்பளத்தை தான் தாங்கள் எதற்கு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படிதான் இருந்தது முன்னொரு காலத்தில். இவர் என்ன பண்றாரு, விநாயகமூர்த்தி எடுத்துட்டு போய் சிவபெருமானுடைய காலில் இந்த நெல்லை வைக்கிறார். பார்க்கிறாரு, என் பக்தன் கொடுத்தது காலுக்கு கீழே இருக்கணுமா, எடுத்து அந்த 4 படி நெல்லை தன் தலைக்கு மேல வைத்துட்டாரு. தலையிலிருந்து கங்கை தீர்த்தம் விழுந்து கொண்டே இருக்கிறது. இது அப்படியே இருக்கட்டும், இது இப்போ விழுதுகிட்டே இருக்கா, இது இருக்கட்டும். இப்படியே என்ன பண்றாரு, சரி இவர் போறாரு. எப்படியாவது ஒரு நாள் நான் தில்லைக்கு போகணும். எப்பப்பா போற, நந்தா நாளைக்கு போறேன் பாரு. நந்தா என்னைக்கு போற, நாளைக்கு போறேன், நாளைக்கு போறேன் என்று திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் திடீர்னு நந்தனாரினுடைய கனவுல சிவபெருமான் காட்சி தந்து அவர் சொல்றாரு, இப்பிறவி விட்டு போய் நீங்கி எரியினை ஏறி நீ மூழ்கி முப்புரி நூலோடு வா அப்படின்றாரு. ஒன்னும் இல்ல, இந்த பிறவி நீங்கணும்னா எரி இடை அப்படின்னா நெருப்புல ஏறி அந்த முப்புரி நூலோடு சேர்ந்து நீ வருகிற பொழுது 63 நாயன்மார்களின் வரிசையில் அடியார் வரிசையில் நீயும் ஒருவராக ஆக கடவுதுன்னு சொல்றாரு. சரி, இவர் போகணும்னே இருக்கிறாரு. சரி, அவருடைய முதலாளி கிட்ட கேட்டா, காடெல்லாம் கலனிய இதை நெல் போட்டிருக்கு, அதெல்லாம் அறுத்து கட்டிட்டு போக, அறுத்து கட்டிட்டு கேட்டா அதெல்லாம் அடிச்சதுக்கு அப்புறம் போக, அடிச்சு கட்ட அப்புறம் வேலை இதை செய்ய அதை செய்யு, நாளைக்கு பாக்குறவங்களாம் நாளைக்கு போறேன்னு சொல்லியே நாளைக்கு போறேன் நாளை போவார்னு மாறி போச்சு. நந்தனார் என்னவா மாறிட்டாரு, நாளை போவாரா, பிற்காலத்துல திருநாளை போவாராம் அப்படின்னு சொல்ல அவருடைய பெயர் வழங்கப்பட்டது. சரி, ஒரு நாள் எப்படியும் போயே ஆகணும் முடிவு எடுத்துட்டாரு, நம்ம போயே ஆகணும் இன்னைக்குன்னு சொல்லும் போது, சரியாப்பா நீயும் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க, சரி போயிட்டு வா பாரு, இந்த 4 காணி பூமியை, 4 காணினா ஒரு 4 ஏக்கர்னு வச்சுக்கோங்க, பெருசா ஒரு அவ்வளோ 4 காணி பூமியை என்ன பண்ற அப்படின்னா நடவு நட்டுட்டு போ அப்படின்றாரு.
இவர் நினைக்கிறார், எப்போ நான் நெல்லை போட்டு, எப்போ நான் அது பயிராகி, எப்போ அதெல்லாம் நெட்டுட்டு, எப்பனா சிவபெருமானை நான் பார்க்க போகிறேன், தில்லை நடராஜனை நான் பார்க்க போறேன்னு நினைச்ச மாத்திரத்திலேயும் மயங்கி விழுந்துட்டாரா? இந்த இடத்துல என்ன பண்றாரு? சிவபெருமான் தன்னுடைய விநாயகமூர்த்தி கொடுத்த அந்த 4 படி நெல்லை என்ன பண்றாரு? தலை மேல வச்சிருக்கிறாரு. கங்கையினுடைய தீர்த்தம் பட 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 அது பயிராக வந்துருச்சு. உமை தேவியை கேட்கிறாரு, என்னம்மா போலாமா, பயிரெல்லாம் வந்துருச்சா, போவோமா அப்படின்னு. உமை தேவியும் சிவபெருமானும் அந்த நெற்பயிர்களை எடுத்து வந்து எல்லா இடத்துலையும் நெட்டு 4 காணி பூமியிலும் நெட்டுறான். 4 காணி பூமியிலும் நெட்டுட்டு இவன் எழுந்து பார்க்கிற பொழுது எல்லாம் நெட்டு இருக்கு. பா, நான் வருவதற்கு இவ்வளவு அருள் புரிந்தாயான்னு நினைச்சாரு. நல்லா யோசித்து பாருங்க. ஒரு பக்தனுக்காக சிவபெருமானும் பார்வதி தேவியும் தன்னுடைய பயிர் நடக்கூடிய வேலைக்கு கூட களத்தில் இறங்கி செய்யறாங்கன்னா அவருடைய பக்தி தான் அதற்கு காரணம். அவர் எல்லாம் முடிஞ்சது. அப்புறம் தில்லை வந்தார். தில்லையில போய் அவருடைய கனவுளும் அந்தணர்கள் கனவுளும் சொல்லியாச்சு. என்னுடைய பரமபக்தன் வரான், அவனுடைய எரிமூட்டி அவனை அதிலே ஏற்றி அவன் பூநூலோடு கடைசியில என்னை வந்து சேர்வானாகன்னு சொல்லியாச்சு. சரி, போய் அதே மாதிரி அடைஞ்சிட்டாரு. அதே மாதிரி இறைவனின் பாதத்தை அடைந்தார். இந்த நாயனாரினுடைய வரலாறுல எல்லாரும் ஒரு சில கேள்விகள் இருக்கத்தான் செய்து. ஏன் அவர் எரியூட்டி இப்போ நெருப்புல ஏறாம அவர் அந்தனரா மாறாம கூட அவரை சிவபெருமான் ஏத்துக்கலாம் இல்ல, ஏன் அப்படி ஏத்துக்கலன்னு கேட்கலாம். அவர் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். ஏன்னால் அன்பு ஒன்று மட்டும்தான் அவருக்கு போதும். ஆனால் இவர் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் மனம் தீர்வதற்காக இப்போ ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குழந்தை அது மனசு தீர்ப்பதற்காக இப்போ ஒரு சட்டிக்குள்ள யானையை தூத்துன்னு சொல்றதுக்கு அது ஒரு ஓட்டையை போட்டு இவ்வாறு சட்டிக்குள்ள யானை வந்துருச்சான்னு காட்டுற மாதிரி அப்படி பாசாங்கு செய்யற மாதிரி செய்து அந்த நெருப்பில் இறங்க வைத்து அவன் மனதை தூய்மைப்படுத்தி இறைவன் ஏற்றுக்கொண்டான் என்கின்ற வரலாறு சொல்லப்படுகிறது. இப்படி நீ எந்த குலத்தில் பிறக்கிறாய் என்பது முக்கியம் அல்ல, நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் என்பது முக்கியம் அல்ல. நீ இருக்கிற இடத்தில் இருந்து சிவபெருமானின் மீது அதீதமான அன்பை செலுத்துகிற வகையில் இறைவனின் அருள் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி, இப்படிப்பட்ட அருளை பெற்று பக்தியால் முக்தி அடைவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.